How to insert rational numbers between two rational numbers. இந்த two examples தான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான ரூல் பாருங்கள். To insert n rational number between two rational numbers. So questionல வந்து insert 5 rational numbers or 7 rational numbers, 10 rational numbers. இந்த மாதிரி numbers வந்து வேரி ஆகும். ஸோ அதனால தான் இங்கே வந்து நம்ம n வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். So to insert n rational numbers between two rational numbers having same denominator. So நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிளில் denominators எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும்போது multiple both the numerator and denominator of each rational number by n plus 1. ஸோ இங்கே வந்து 5 rational numbers கேட்டிருந்தாங்கன்னா 5 plus 1, 7 rational numbers கேட்டிருந்தாங்கன்னா 7 plus 1. ஸோ 7 plus 1 அப்படின்னும் போது 8 கிடைக்கும். ஸோ இந்த 8 தான் நீங்கள் வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ மெத்தட் இஸ் to insert n rational numbers between two rational numbers having same denominator. So condition வந்து same denominator, multiple both the numerator and denominator of each rational number by n plus 1 multiply பண்ணி between two rational numbers வந்து நம்ம insert பண்ண போகிறோம். So first example பார்த்தீங்கன்னா insert 5 rational numbers between 1/3 and 2/3. ஸோ நம்ம மெத்தட் வந்து இந்த n plus 1 வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா டினாமினேட்டர் நம்ம செக் பண்ணோம். ஸோ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 3 இங்கேயும் 3. ஸோ இந்த n plus 1 மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ n அப்படின்றது போது எவ்வளோ நம்பர்ஸ் இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 rational numbers. ஸோ n equals 5. ஸோ n plus 1 அப்படின்னும் போது 5 plus 1 which is 6. ஸோ இந்த 6 என்ன பண்ண சொல்லியிருந்தாங்க, போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணணும். ஸோ உங்களோட ஃப்ராக்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து 1/3, இங்கே வந்து 2/3. ஸோ இதை வந்து 6ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். டினாமினேட்டர் 6ஆல் மல்டிபிளை பண்ணிங்கன்னா ஸோ 1 into 6 is 6, டிவைட் பை 6 3s are 18. ஸோ இந்த ஃப்ராக்ஷன் நீங்கள் எடுத்திங்கன்னா இதையும் வந்து சேம் 6ஆல் மல்டிபிள் பண்ணுறீங்க. இங்கே டினாமினேட்டர் 6ஆல் மல்டிபிளை பண்ணுறீங்க. ஸோ 6 2s are 12, டிவைட் பை 6 3s are 18. ஸோ இந்த 6/18, 12/18 இதுதான் எடுத்துக்க போகிறோம். ஸோ இதோட நியூமரேட்டர் பாருங்கள், இங்கே 6 இருக்குது, இங்கே வந்து 12 இருக்குது. ஸோ இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இங்கே 6, இங்கே 12. ஸோ இந்த பிட்வீன் நம்பர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 8 9 10 11 12. ஸோ 6 less than 7 less than 8 less than 9 less than 10 less than 11 less than 12. ஸோ since next இந்த நம்பர்ஸ் 6 and 12 between numbers என்னென்ன இருக்குது பாருங்கள், 7 8 9 10 11. ஸோ டினாமினேட்டர் என்ன கொடுத்துருக்காங்க 18. ஸோ இங்கே by 18 போட்டுக்கோங்க, எல்லாத்துக்குமே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ by 18. ஸோ இங்கேயும் வந்து எல்லாமே லெஸர் தென் சைன் போட்டுக்கோங்க. ஸோ இந்த 6 and 12 பிட்வீனில் இருக்கிற நம்பர்ஸ் தான். பை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வந்து 18 நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து 5 ரேஷ்னல் நம்பர்ஸ். therefore 5 rational numbers between 1/3 and 2/3 are ஃபைனலாக நீங்கள் ஆன்சர் எடுத்து எழுதும்போது இங்கே நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க, 7/18, 8/18, 9/18, 10/18, 11/18. ஆர் இதுவே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி எழுதினீங்கன்னா 7/18 சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ ஆஸ் இட் இஸ் நம்ம போடுறோம். இங்கே 8/18 செகண்ட் டேபிளில் கட் பண்ணிங்கன்னா 4 2s are 8, 9 2s are 18. ஸோ 4/9. ஸோ இங்கே டேரெக்டாக நீங்கள் கட் பண்ண வேண்டாம். ஸோ இங்கே பிளேஸ் இல்லாதனால நான் இங்கே டேரெக்டாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே 9/18 கூட நீங்கள் கட் பண்ணலாம். 1 9 is 9, 2 9s are 18. ஸோ 1/2, இது 10/18 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 5 2s are 10, 9 2s are 18. ஸோ 5/9, தென் 11/18. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். ஸோ இந்த இடத்துல இந்த சிம்பிளிஃபிகேஷன் பார்ட்டை நீங்கள் ரஃப் ஒர்க்கில் தான் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் ஆன்சராக எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷனல் நம்பர் ஃபார்மேட்டில் இருந்தது 1/3 2/3 A/B ஃபார்மேட்டில் இருந்தது. வேறு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், இன்சர்ட் 5 ரேஷனல் நம்பர் பிட்வீன் -2 and -1. ஸோ இந்த -2 -1 பார்த்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து A/B ரேஷனல் நம்பர் ஃபார்மேட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஃப்ராக்ஷனல் ஃபார்மேட்டில் எழுதணும்னா கீழே நீங்கள் என்ன போட்டுக்கலாம், by1 போட்டுக்கலாம். இங்கேயும் by1 போட்டுக்கிட்டிங்கன்னா -2/1, தென் இங்கே பார்த்தீங்கன்னா -1/1. ஸோ இங்கே பாருங்கள் டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது. ஸோ நீங்களும் இங்கே வந்து n plus 1 மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இங்கே n அப்படின்னும் போது இங்கேயும் இன்சர்ட் 5 ரேஷனல் நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ n equals 5. இதிலே வந்து n plus 1 தான் நம்ம மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ 5 plus 1 which is 6. ஸோ இந்த ஃப்ராக்ஷனுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் நீங்கள் எதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆல் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, -2/1.
இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மைனஸ் 1/1. ஸோ ஏன் பை 1 நீங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பை 1 நீங்கள் ஆட் பண்ணுறதுனால இதோட ஒரிஜினல் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ நீங்கள் பை 1 ஆட் பண்ணாலும் அதோட நெகட்டிவ் இன்டீஜர் தான் -2 தான். இங்கே பை 1 நீங்கள் ஆட் பண்ணாலும் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா விச் இஸ் -1. ஸோ அதனால கீழே வந்து பை 1 வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால தான் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இந்த மெத்தடுக்கு n+1 இந்த இது பார்த்தீங்கன்னா × 6 பண்ணும், இங்கேயும் × 6 பண்ணும். ஸோ நான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் 5 பதிலாக 6 கேட்டிருந்தாங்கன்னா 6 + நீங்கள் 1 பண்ணிவிட்டு நியூமரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 7, டினாமினேட்டரையும் பார்த்தீங்கன்னா 7ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பீங்க. பட் நம்ம கேஸில் இங்கே 6 தான். ஸோ இங்கே -12 டிவைட் பை 6. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆக தான் நீங்கள் பண்ணணும். ஈக்குவல்ஸ் -6 -1 × 6 -6 டிவைட் பை 1 × 6 6. ஸோ இதுக்கு இந்த நியூமரேட்டர் மட்டும் பார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா -12. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -6. இதில் இருக்க பிட்வீன் நம்பர்ஸ் எழுதுனீங்கன்னா -11 -10 -9 -8 -7. ஸோ லெஸ் தென் சைன் இங்கே நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ -12 less than -11 less than -10 less than -9 less than -8 less than -7 less than -6. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்க நம்பர்ஸை மட்டும் நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டீங்க. ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -11 பை டினாமினேட்டர் என்ன இருக்குது 6 இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -10/6 then -9/6 then -8/6 then -7/6. ஸோ இங்கேயும் வந்து லெஸர் தென் சைன் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் ஆன்சர் எடுத்து எழுதும்போது 5 ரேஷ்னல் நம்பர்ஸ் பிட்வீன் எழுதி நீங்கள் ஆன்சர் எழுதும்போது விச் இஸ் -11/6, -10/6, -9/6, -8/6, -7/6. இதவே வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி கூட ஆன்சர் எழுதலாம். ஸோ இந்த 10/6 இருக்க இடத்துல நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 2s are 10, 3 2s are 6. ஸோ -5/3 எழுதுவீங்க. இது நீங்கள் தேர்ட் டேபிளில் கட் பண்ணிங்கன்னா 3 3s are 9, 2 3s are 6 எழுதுவீங்க. இதை செகண்ட் டேபிளில் கட் பண்ணிங்கன்னா 4 2s are 8, 3 2s are 6. ஸோ ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதும்போது -11/6, -5/3, -3/2, -4/3, -7/6. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரேஷ்னல் நம்பர் பிட்வீன்ஸ் -2/1 and -1/1 ஆர் லிஸ்டட் பண்ணும்போது இதை இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதுங்க. ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் ரஃப் ஒர்க்கில் நீங்கள் பண்ணணும். ஸோ -11/6, -10/6, -9/6, -8/6, -7/6 ஆர் இதுவே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -11/6, -5/3, -3/2, -4/3, -7/6. ஸோ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வந்து மஸ்ட் பி சேம். ஸோ சேமாக இருக்கும்போது தான் n+1 மெத்தட் அப்ளை பண்ணி பிட்வீன் ரேஷ்னல் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.